இந்த வீடியோவில் நம்ம 12th எக்கனாமி நியூ புக்கில் இருக்க 6th லெசன் தான் பார்க்க போகிறோம். அதாவது வங்கியல், பேங்கிங். ஃபஸ்ட்டு பேங்க்கை பற்றி கல்ஃபர்ட்சன் என்றவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். பேங்க்கை பற்றி கல்ஃபர்ட்சன் என்ன சொல்கிறாருன்னா, பேங்க்குன்றது கடனை கொடுக்கறதும் கடனை வாங்குறதும் கடனை உருவாக்குறதும் பேங்க்குன்னு சொல்லிட்டு கல்ஃபர்ட்சன் சொல்கிறார். வணிக வங்கிகள் வாணிபத்திற்கான குறுகிய கால கடனை அளித்தல் மற்றும் கடன் உருவாக்கம் செய்யும் நிறுவனங்கள் ஆகும். கல்ஃபர்ட்சன். ஃபஸ்ட்டு மைய வங்கியை பார்த்துலாம். வங்கிகளில் மைய வங்கி தான் சென்ட்ரல் பேங்க். அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் மைய வங்கி தான் அந்த நாட்டோட தலைமை வங்கியாக இருக்குது. இந்தியாவுக்கு அந்த மாதிரி மைய வங்கி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியா ரிசர்வ் வங்கி. இதுதான் இந்தியாவோட தலைமை வங்கி, அதாவது மைய வங்கின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 படி ஏப்ரல் 1, 1935 ஆண்டு உருவாக்கப்பட்டு 1949 ஆண்டு நாட்டுடைமையாக்கப்பட்டது. அடுத்து மைய வங்கியோட வேலையெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். மைய வங்கி தான் பண அதிகார அமைப்புன்னு சொல்லுவாங்க. மைய வங்கி தான் பண அதிகார அமைப்பு. இது அந்நிய செலவாணிகளை கட்டுப்படுத்தும், சாதகமான செலுத்து நிலையை பேணுதல், நிதி நிலைத்தன்மையை ஏற்படுத்தல், பணவீக்கத்தை கட்டுப்படுத்தல், வங்கி அமைப்பை உருவாக்குறது போன்ற வேலையெல்லாம் செய்யும். அது மட்டும் இல்லாமல் காகித பணத்தை வெளியிடுறது எது? ஆர்பிஐ தான். அதாவது மத்திய வங்கி தான். மைய வங்கி தான் பணத்தை வெளியிடும். இந்தியாவில் நாணயங்கள் மற்றும் ₹1 காகித பணத்தை தவிர அனைத்து வகையான காகித பணத்தை வெளியிடுவது முற்றுரிமை பெற்ற நிறுவனம் ரிசர்வ் வங்கி. அதாவது இந்தியாவில் காயின்ஸ் அப்படின்னா ₹1 காகித பணத்தை தவிர மீது எல்லாமே வெளியிடுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் தான். ரிசர்வ் பேங்க் பணம் மற்றும் கடனோட அளவெல்லாம் மேலாண்மை செய்யும். புழக்கத்தில் இப்போ போலியான பணம் ஏதாச்சும் இருக்கா, அதை கட்டுப்படுத்துறதோட வேலை எதுனா மைய வங்கியோட வேலை தான். அதுக்கப்புறம் வங்கி உரிமைகள் வழங்குவோர். ரிசர்வ் வங்கி தான் மற்ற எல்லா பேங்க்குக்கும். இப்போ வேறு ஏதாச்சும் ப்ரைவேட் பேங்க்கோ இல்லை கவர்மெண்ட் பேங்க்கோ ஏதாச்சும் ஒரு பேங்க் ஸ்டார்ட் பண்ணோன்னா ரிசர்வ் வங்கி தான் வங்கி முறைப்படுத்துதல் சட்டம் பிரிவு 22 படி அனுமதி கொடுக்கணும், உரிமை கொடுக்கணும். வங்கி உரிமை கொடுக்குறது எது? ரிசர்வ் வங்கி தான் வங்கி உரிமை கொடுக்கணும், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. எந்த பேங்க்கு ஸ்டார்ட் பண்ணாலும் ரிசர்வ் பேங்க்குக்கிட்ட அனுமதி கேட்கணும். அனுமதி கேட்டு அவங்க உரிமை கொடுத்தா தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ரிசர்வ் பேங்க் அரசுக்கான ஒரு வங்கியாக இருக்குது. மத்திய மற்றும் மாநில அரசுக்கான வங்கியாக இருக்குது. அரசோட கடன் சேவை எல்லாத்தையும் பார்த்துக்கிறது ரிசர்வ் பேங்க்காக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணாங்கன்னா 2022-21 ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணுச்சுன்னா தனியாக கவர்மெண்ட்டோட சொத்து, கவர்மெண்ட்டோட நிதி எல்லாத்தையும் தனியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு பந்தன் வங்கியை லான்ச் செஞ்சுள்ளது ரிசர்வ் பேங்க்கு. ரிசர்வ் பேங்க் வங்கிகளின் வங்கியாக இருக்குது. இப்போ ரிசர்வ் பேங்க்கு தான் எல்லா பேங்க்குக்கும் தலைமையாக இருக்கும். இப்போ மற்ற பேங்க்கில் ஏதாச்சும் கடன் தொல்லை, ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதை ரிசர்வ் பேங்க் தான் ஸ்டார்ட் பண்ணும். ரிசர்வ் பேங்க்கு கடன்நிலை கடன் ஈவுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்லுவாங்கன்னா, இப்போ மற்ற பேங்க் வணிக வங்கிகளுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது, ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா ரிசர்வ் பேங்க் அதை ஸ்டார்ட் பண்ணும். அந்த கடன்லேருந்து அந்த பேங்க்கை மீட்டெடுத்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணும். இப்போ மற்ற பேங்க்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனை, வேறு ஏதாச்சும் ஒரு 2-3 பேங்க்குள்ளே பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணால் அதுக்கிட்ட ஒரு 14 தீர்வகங்கள்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு மற்ற பேங்க்கில் இருக்க பிரச்சனையை சால்வ் பண்ணும். 1999 அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் சொல்லிட்டு ஒரு சட்டம் மூலமாக அந்நிய செலவாணிலாம் பாதுகாக்கிறது எது? ரிசர்வ் பேங்க் தான். அந்நிய செலவாணி பாதுகாவலன் ரிசர்வ் பேங்க். பொருளாதாரத்தை நெறிப்படுத்துறது ரிசர்வ் பேங்க் தான். அதேமாதிரி அரசோட கடன் பத்திரம் எல்லாத்தையுமே பத்திரமா பார்த்துக்கிறது, கடன் கொடுக்குறது, கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுக்குறது எல்லாம் பண்ணுறதையும் ரிசர்வ் பேங்க் தான். இது செலுத்துதல் மற்றும் தீர்வு செய்தல் நெறியாளராகவும் மேலாளராகவும் செயல்படுகிறது. 2007 செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டம். 1999 அந்நிய செலவாணி சட்டம். 2007 செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டம். த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் 2007. ரிசர்வ் பேங்க் தான் சிறந்த வங்கி அமைப்பினை உருவாக்குகிறது. நிதி கட்டமைப்பெல்லாம் பார்த்துக்கிறது ரிசர்வ் பேங்க் தான். அதேமாதிரி பணவியல் மற்றும் மற்ற தகவல்லாம் கொடுக்குறது ரிசர்வ் பேங்க் தான். இப்போ பணம், பேங்க்கு, முக்கிய பொருளாதாரம் போன்ற புள்ளி விவரங்கள், கணக்கீடு எல்லாமே வெளியேறது ரிசர்வ் பேங்க் தான் வெளியிடும். சர்வதேச பண நிதியத்தோட இந்திய உறுப்பினராக ரிசர்வ் வங்கி தான் இருக்குது. சர்வதேச பண நிதி, அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டோட இந்தியாவில் பார்ட்டிசிபேட் பண்ண இந்தியா உறுப்பினராக யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் தான் இருக்குது. 1995 வங்கி குறை தீர்ப்பாய சட்டம் சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. 1995 வங்கி குறை தீர்ப்பாய சட்டம். இது பேங்கிங்கில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவும் அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணலாம், அந்த பிரச்சனையெல்லாம் சொல்லலாம். அடுத்து ஆர்பிஐ பற்றி ஃபுல்லாக பார்த்தலாம். 1926 இந்திய நாணயம் மற்றும் நிதி சார்ந்த குழு ஒன்று வேணும்னு சொல்லிட்டு ஹில்டன் யங் கமிஷன் குழு என்ற ஒரு குழுவை அமைச்சாங்க. அந்த குழு 1930-31 ஒரு அறிக்கை வெளியிடும். அந்த அறிக்கையில் என்ன போட்டிருப்போம்னா, இந்தியாவுக்கு மைய வங்கி வேணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
அதை பேஸ் பண்ணி 1933-34 மசோதா தாக்கல் செய்து 1934 சட்டம் உருவாக்குவாங்க. ஆர்பிஐக்குன்னு ஒரு சட்டம் உருவாக்கி 1934 சட்டத்தின்படி 1935 ஏப்ரல் 1 ஆர்பிஐ உருவாக்குவாங்க. இது 1949 ஜனவரி 1 தேசியமயமாக்கப்படும். இதோட தலைமையகம் ஹெட் குவார்ட்டர்ஸ் 1937 முன்னாடி வரைக்குமே கல்கத்தாவில் இருந்துக்கும். 1937 மும்பைக்கு மாற்றிடுவாங்க. இதோட ஃபர்ஸ்ட் ஆளுநராக யார் இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓஸ்போர்ன் ஸ்மித். அதாவது ஆங்கிலேயர் ஆட்சியில் ஃபர்ஸ்ட் ஆளுநராக ஓஸ்போர்ன் ஸ்மித் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஆளுநராக யார் இருப்பாங்கன்னா சிடி தேஷ்முக் இருப்பாங்க. 1938 ஃபர்ஸ்ட் இதில் ரூபாய் நோட்டு அச்சிடப்படும். இதில் ஒரு ஆளுநர் 4 துணை ஆளுநர் இருப்பாங்க. 1949 அரசுடைமை ஆக்கப்பட்டிருக்கும். 1949 தான் வங்கிகள் ஒழுங்குமுறை சட்டம் சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு இருப்பாங்க. இந்த சட்டத்தை 1948 அறிமுகம் செய்து 1949 நடைமுறை செஞ்சுருப்பாங்க. காகித பணம் வெளியிடுவது ஆர்பிஐ தான். அரசின் வங்கியாக செயல்படுவது ஆர்பிஐ தான். இந்திய வங்கி அமைப்புகளை நெறிப்படுத்துவதும் ஆர்பிஐ தான். அந்நிய செலவணையின் பாதுகாவலன் கடன் அடிப்படையை நெறிப்படுத்துவது எல்லாமே ஆர்பிஐ தான். ஆர்பிஐயோட ஃபர்ஸ்ட் பெண் கவர்னர்னு பார்த்தீங்கன்னா உதேசி. ஆர்பிஐயின் ஃபர்ஸ்ட் பெண் கவர்னர் உதேசி. ஃபர்ஸ்ட் கவர்னர் சிடி தேஷ்முக். ஆங்கிலேயர் ஆட்சியில் ஓஸ்போர்ன் ஸ்மித். காகித பணம் வெளியிடும் முறை 18ஆம் நூற்றாண்டில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. தனியார் வங்கியான வங்காள வங்கி, மும்பை வங்கி, சென்னை வங்கி தான் ஃபர்ஸ்ட் காகித பணத்தை வெளியிட்டது. ஷெர்ஷா சூர். முகலாய ஆட்சியில் ஷெர்ஷா சூர்ன்றவர், அதாவது முகலாயர்கள் ஆட்சியில் ஷெர்ஷா சூர்ன்றவர் ஒரு டாபிக் வரும். அந்த ஷெர்ஷா சூர்ன்றவர் தான் ₹1 40 செம்பு நாணயங்கள்னு சொல்லிட்டு காகித பணத்தை வெளியிட்டார். ரூபாய் என்ற வார்த்தை ரௌப்பியா என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்தா தோன்றியது. ரூபாய் என்ற வார்த்தை ரௌப்பியா என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்தா தோன்றியது. ஒவ்வொரு ரூபாய் நோட்டிலும் அதோட மதிப்பு 17 மொழியில் எழுதப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் பேஜில் 2 மொழியில் இருக்கும், இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் இருக்கும். பின்னாடி பக்கத்தில் மற்ற 15 மொழிகளில் இருக்கும். அதுக்கடுத்து ஆர்பிஐ எப்படிலாம் கடனை கட்டுப்படுத்துதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடன் கட்டுப்பாட்டில் 2 முறை இருக்குது. அதாவது 2 முறையை பேஸ் பண்ணி கடன் கட்டுப்படுது. ஒன்று அளவு முறை, இன்னொன்று கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைன்னு சொல்லிட்டு 2 இருக்குது. அளவு முறை, தன்மை முறைன்னு சொல்லிட்டு 2 முறை இருக்குது. அளவு முறையில் வங்கி விகித கொள்கை, வெளிசந்தை நடவடிக்கை, மாறும் ரொக்க இருப்பு விகிதம் சொல்லிட்டு 3 இருக்குது. கடன் தன்மையில் கடன் பங்கீடு, நேரடி நடவடிக்கை, நெறிமுறை தூண்டல், விளம்பரப்படுத்துதல், நுகர்வோர் கடனை நெறிப்படுத்தல், விளிம்பு நிலை தேவை தொகையை மாற்றுதல்னு சொல்லிட்டு ஒரு 6 இது இருக்குது. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் கடனை கட்டுப்படுத்தும். 1934 இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம், 1949 வங்கி நெறிமுறை சட்டம் மூலியமாக தான் ரிசர்வ் வங்கி கடனெல்லாம் கட்டுப்படுத்துது. ஃபர்ஸ்ட்டு நம்ம கடன் அளவு கட்டுப்பாட்டு முறையை பார்த்தரலாம். இதில் மொத்தம் 3 முறை இருக்குது. வங்கி விகித கொள்கை, வெளிசந்தை நடவடிக்கை, மாறும் ரொக்க இருப்பு விகிதம். இதில் ஃபஸ்ட்டு வங்கி விகித கொள்கை பார்த்தலாம். வங்கி விகித கொள்கைலாம் பேங்க் ரேட் பாலிசி. இதை தள்ளுபடி விகித கொள்கைன்னு சொல்லுவாங்க. டிஸ்கவுண்ட் ரேட் பாலிசின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது தள்ளுபடியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பணம் வீக்க காலத்தில் தள்ளுபடி அதிகமாச்சுன்னா நடப்பு வட்டி அதிகமாகி கடன் அளவு குறையும். அதே பணவாட்ட காலத்தில் தள்ளுபடி குறைந்து வட்டியும் குறைந்து கடன் அளவு அதிகரிக்கும். இதுதான் வங்கி விகித கொள்கை. அதுக்கடுத்து வெளிசந்தை நடவடிக்கை. வெளிசந்தை நடக்கைனா பொது சந்தையில் அரசோட கடன் பத்திரத்தை வெளியிடுறதோ, அதாவது ஆர்பிஐ தான் வெளியிடுறதோ அதை விற்கிறதோ இல்லை திரும்ப பெறுறதோ இதெல்லாம் நடைபெறுறது தான் வெளிசந்தை நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து மாறும் ரொக்க இருப்பு விகிதம். மாறும் ரொக்க இருப்பு விகிதத்தில் 2 இருக்குது. ரொக்க இருப்பு விகிதம் 1, சட்டப்பூர்வ நீர்மை விகிதம் சொல்லிட்டு 2 இருக்குது. ரொக்க இருப்பு விகிதம்னா என்னென்னா வணிக வங்கி அவங்கக்கிட்ட இருக்க காசு, வட்டி, பணம் இல்லைன்னா பத்திரம் இந்த மாதிரி எல்லாத்தையும் பேஸ் பண்ணி மைய வங்கிக்கிட்ட கொஞ்சம் வச்சுருக்கணும். வணிக வங்கி மைய வங்கிக்கிட்ட கொஞ்சம் கொடுத்து வச்சுருக்கணும். அது இருக்கணும். ரொக்க இருப்பு விகிதம்னா வணிக வங்கி மைய வங்கிக்கிட்ட வைத்திருக்க வேண்டிய வைப்பு. இது கடன் அளவுக்கு அப்படியே எதிர்மறையாக இருக்கும். வணிக வங்கியோட ரொக்க இருப்பு விகிதம் அதிகமாக இருந்துச்சுன்னா கடன் உற்பத்தி கம்மியாக இருக்கும். இதுவே வணிக வங்கியோட ரொக்க இருப்பு விகிதம் குறைவாக இருந்துச்சுன்னா கடன் உற்பத்தி அதிகமாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு எங்கே அமல்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மைய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் வங்கி தான் இந்த ரொக்க இருப்பு விகிதத்தை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த ரொக்க இருப்பு விகிதத்தை கீன்ஸ் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா மாறும் ரொக்க இருப்பு விகிதம் பணவியல் கொள்கையின் ஒரு கருவி அப்படின்னு சொல்லிட்டு ஜேஎம் கீன்ஸ் சொல்கிறார். அதுக்கடுத்து சட்டப்பூர்வ நீர்மை விகிதம். இப்போ ரொக்க இருப்பு விகிதம்னா மைய வங்கி வணிக வங்கிக்கிட்ட எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல. இதுவே சட்டப்பூர்வ நீர்மை விகிதம்னா வணிக வங்கி, அதாவது மைய வங்கி வணிக வங்கி கிட்ட நீங்கள் இவ்வளோ வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் சட்டப்பூர்வ நீர்மை விகிதம். இது வணிக வங்கி அவங்களுக்குள்ள அவங்க தனியாக இவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு சேமிப்பு பணம் வச்சுருக்கணும். இதுதான் சட்டப்பூர்வ நீர்மை விகிதம்.
அடுத்து கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள். இதை தெரிந்தெடுத்த கடன் கட்டுப்பாட்டு முறை சொல்லுவாங்க. அதாவது செலக்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் மெத்தட். அப்படிலாம் தெரிந்தெடுத்த துறைகளில் தொழில்கள், வணிகங்கள் அல்லது பையன்களில் மற்றும் கடன் கட்டுப்பாட்டு விகித முறைன்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்ன பேஸ் பண்ணி, அதாவது என்னென்ன முறை இருக்குன்னா, கடன் பங்கீடு, நேரடி நடவடிக்கை, நெறிமுறை தூண்டல், விளம்பரப்படுத்துதல், நுகர்வோர் கடன் முறைப்படுத்துதல், கடன் ஈட்டு விளிம்பு நிலை தொகைன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 முறை இருக்குது. ஃபஸ்ட்டு கடன் பங்கீடை பார்ப்போம். கடன் பங்கீடுன்றது ரொம்ப பழமையான முறை. இதை வந்து ஃபஸ்ட்டு 18ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்து மைய வங்கியான இங்கிலாந்து வங்கி, அதாவது பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தான் ஃபஸ்ட்டு இதை அமல்படுத்தியது. கடன் பங்கீடில் மொத்தம் 2 முறை இருக்குது, 2 விதம் இருக்குது. என்னென்னா பார்த்தீங்கன்னா, மாறும் தொகுப்பு வரையறை, மாறும் மூலதன சொத்து விகிதம் சொல்லிட்டு ஒரு 2 இருக்குது. மாறும் தொகுப்பு வரையறைனா, வணிக வங்கி எவ்வளவு கடன், அதிகபட்சமாக எவ்வளோ கடன் முன்பணமாக கொடுக்கலான்னு சொல்கிறத மைய வங்கி முடிவு பண்ணும். அதாவது வணிக வங்கி எவ்வளோ அதிகபட்ச கடன் அல்லது முன்பணம் கொடுக்கலான்றத மைய வங்கி வரையறுக்கிறது தான் மாறும் தொகுப்பு வரையறை. மூலதன சொத்து விகிதம்னா, வணிக வங்கி அவங்களுக்குள்ள தங்களது சொத்து மதிப்பில் எந்த அளவு வைத்து கொள்ளலாம் என்பதை மைய வங்கி வரையறுப்பது. மாறும் தொகுப்பு வரையறைனா எவ்வளோ கடன் கொடுக்கலான்றது மைய வங்கி டிசைட் பண்ணும். மாறும் மூலதன சொத்து விகிதம்னா எவ்வளோ வச்சுக்கலான்றதையும் மைய வங்கி டிசைட் பண்ணுறது தான் மாறும் மூலதன சொத்து விகிதம். அதாவது நேரடி நடவடிக்கைகள். நேரடி நடவடிக்கைகள் என்னென்ன வரும்னா, மைய வங்கி வணிக வங்கியோட தள்ளுபடியெல்லாம் மறுப்பது, அதெல்லாம் நீங்கள் தள்ளுபடி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் மூலதனம் மற்றும் இருப்பு தொகையில் கடனை தாண்டி ஒரு வணிக வங்கி வச்சுருந்துச்சுன்னா அதோட நிதி ஒதுக்கீட்டை மைய வங்கி மறுப்பதும் நேரடி நடவடிக்கையில் தான் வரும். அதே மாதிரி அனுமதிக்கப்பட்ட கடனை தாண்டி மைய வங்கிக்கிட்ட ஒரு வணிக வங்கி கடன் வாங்கினா அந்த வணிக வங்கிக்கு அபராதம் விதிக்கிறதும் மைய வங்கியோட நேரடி முறையில் வரும். அது அப்புறம் நெறிமுறை தூண்டல். நெறிமுறை தூண்டல் வணிக வங்கியோட கடன் அளவெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக அடிக்கடி கையாளுற ஒரு முறையாகும். அதுக்கப்புறம் விளம்பரப்படுத்தல் மைய வங்கி கடன் வழங்குறதுக்கு பற்றிய கொள்கைகள்லாம் பொதுமக்களுக்கு விளம்பரப்படுத்துறது. இந்த முறையில் விளம்பரம் எவ்வளோக்கு எவ்வளோ மக்களை பேசுறதோ அவ்வளோக்கு அவ்வளோதான் இதோட பயன் இருக்கும். அடுத்த முறை நுகர்வோர் கடனை நெறிப்படுத்துதல். இந்த முறையில் நுகர்வோர் அவங்களோட கடனை தவணை முறையில் செலுத்தலாம். அந்த மாதிரி தவணை முறையில் செலுத்தும் போது தவணையோட அமௌண்ட்டு தொகையை அதிகரித்து அந்த தவணையோட எண்ணிக்கையை இத்தனை மாதன்றதை கம்மி பண்ணிட்டா நுகர்வோர் கடனை நெறிப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் ஈட்டு கடன்கள் மீதான விளிம்பு தொகை தேவையை மாற்றுதல். இதை அமெரிக்க ரிசர்வ் பேங்க், அதாவது அமெரிக்க மைய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் தான் இதை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. இதில் பணத்தோட அளவை கட்டுப்படுத்துறதுக்காக 2 விதம் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று ரேப்போ விகிதம், இன்னொன்று மீள் ரேப்போ விகிதம். ரேப்போ விகிதம்ன்றது வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி கடன் கொடுக்கும்போது விதிக்கிற வட்டி விகிதம். ரேப்போ விகிதம் வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி கடன் வழங்கும் போது விதிக்கும் வட்டி விகிதம். மீள் ரேப்போ விகிதம் மைய வங்கிக்கு வணிக வங்கி கடனை கொடுக்கும்போது அதாவது திரும்பி கடனை கொடுக்கும்ல, கடனை கொடுக்கும்போது கொடுக்குற வட்டி விகிதம் மீள் ரேப்போ. ரேப்போன்றது என்ன, மைய வங்கி வணிக வங்கிகளுக்கு கடன் கொடுக்கும் பொழுது விதிக்கும் வட்டி. மீள் ரேப்போன்றது என்ன, மைய வங்கிகளுக்கு வணிக வங்கி கடனை திரும்ப கொடுக்கும்போது கொடுக்கும் வட்டி. இதுதான் மீள் ரேப்போ. இது வரைக்கும் நம்ம ஆர்பிஐ எப்படி கடன்லாம் கட்டுப்படுத்துறதுன்னு பார்த்தோம். அதாவது விவசாயத்துறைக்கு என்னென்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு விவசாயத்துறைக்கு நிபுணத்துவம் வாய்ந்த அலுவலரை நியமித்து இவங்களுக்கு கடன் கொடுக்கறத பற்றின ஆராய்ச்சி செய்யறதெல்லாம் செய்யும். மைய அரசு, மாநில அரசு, மாநில கூட்டுறவு வங்கி, மற்ற பேங்க் எல்லாமே ஆலோசனை வழங்குது எல்லாத்துக்குமே. அதாவது இந்த பேங்க்குக்கு எல்லாத்துக்குமே விவசாயத்தில் ஏதாச்சும் ஆலோசனை வழங்குது. இவங்களுக்கு இவ்வளோ கடன் கொடுக்கலாம், இவ்வளோ வட்டியில் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆலோசனை வழங்குது எதுன்னு பார்த்திங்கன்னா ஆர்பிஐ தான். விவசாயிகளுக்கு நேரடியாக கடன் கொடுக்காம மாநில கூட்டுறவு வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கி, துவக்க கூட்டுறவு வங்கி போன்ற 3 அடுக்கு முறை வழியாக விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கிறது. விவசாயிகள் பயிர் கடனுக்கு குறுகிய கடனும் இருக்குது, நெடுநாள் கால கடனும் இருக்குது. பத்திரங்களுக்கு 15 மாதம் கடன் கொடுக்கும், பத்திரங்களுக்கு 15 மாதம் கடன் கொடுக்கும். பாசன வசதி இயந்திரங்களுக்கெல்லாம் 15 மாதத்துலேருந்து 5 ஆண்டு காலம் வரைக்குமே மீடியம் டேர்மில் லோன் கொடுக்கும், அதாவது கடன் கொடுக்கும். நிலத்திற்கெல்லாம் 5 ஆண்டுக்கு மேலவே கடன் கொடுக்கும். பத்திரங்களுக்கு 15 மாதம் வரைக்கும். இப்போ பத்திரத்தை இல்லாமல் நீர்ப்பாசனத்துக்கு இல்லை இயந்திரத்துக்கெல்லாம் 5 ஆண்டுகளுக்கு கொடுக்கும்.
நிலத்துக்கு 5 ஆண்டுகளுக்கு மேலாகவே கடன் கொடுக்கும். 1982க்கு அப்புறமா ஆர்பிஐ வந்து விவசாயத்துக்கான சம்மந்தமான எல்லா கடன் பிரச்சனையும் வேற ஒரு தனியாக ஒரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணி அதை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்கும். அந்த பிரான்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா நபார்டு தான் இப்போது ஆர்பிஐயோட தனி பிரான்ச். நபார்டு தான் ஆர்பிஐயோட இன்னொரு பிரான்ச்னு சொல்லலாம். இந்த நபார்டு தான் விவசாயம் சம்மந்தமான எல்லா கடன் பொறுப்பையும் பார்த்துக்கிறது. இது நபார்டு தான். அடுத்து வட்டார ஊரக வங்கிகள், ரீஜனல் ரூரல் பேங்க். இதை கிராமின் வங்கிகள்னு சொல்லுவாங்க. இதை வந்து இந்திரா காந்தியோட 20 அம்ச பொருளாதார திட்டத்தின் ஒரு முக்கிய அம்சமாக இது கொண்டு தான் இதை உருவாக்கப்பட்டாங்க. இது 1975ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. வட்டார ஊரக வங்கி 1975. 50% மைய அரசு, 15% மாநில அரசு, 35% வணிக வங்கிகள்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து இதை அமைச்சாங்க. இதோட நோக்கம் என்னன்னா, விவசாயிகளுக்கு சிறு மற்றும் குறு விவசாய கடன் போன்ற கடன்லாம் கொடுக்கறது தான், விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கறது தான் இதோட முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. இதோட சலுகைகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வட்டார ஊரக வங்கிகளுக்கான சலுகை, இந்த பேங்க்குக்கான சலுகை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வணிக வங்கி வந்து மேலாண்மை மற்றும் நிதி தொடர்பான உதவிகள் மற்றும் குறைந்த அளவாக 8.5% வட்டி கடனை வழங்கும். வணிக வங்கி வந்து வட்டார ஊரக வங்கிகளுக்கு 8.5% வட்டி கொடுக்கும். அதே மாதிரி வணிக வங்கி வந்து அவங்க பேங்க்கில் இருக்க ஆஃபீஸர் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு நல்லா பயிற்சி கொடுத்து, அந்த ஃப்ரீயாகவே பயிற்சி கொடுத்து வட்டார வங்கிகளுக்கு அந்த ஆஃபீஸரை அனுப்புவாங்க. ஆர்பிஐ வந்து வட்டார ஊரக வங்கிகளுக்கு கொடுக்குற சலுகை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வட்டார ஊரக வங்கிகளில் 3% ரொக்க இருப்பு இருக்கலாம். அதேமாதிரி 2.5% சட்டப்பூர்வ நீர்மை இருப்பு இருக்கலாம். 3% ரொக்க இருப்பு, 2.5% சட்டப்பூர்வ நீர்மை இருக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வட்டார ஊரக வங்கிகளுக்கு சலுகை கொடுக்கிறது. அதே மாதிரி ஆர்பிஐ வந்து நபார்டு வங்கி மூலயமா வட்டார ஊரக வங்கிகளுக்கு கடன் கொடுக்கிறது, அதாவது மறு கடன் கொடுக்கிறது. அடுத்து விவசாய கடனில் நபார்டு வங்கி எப்படி பங்கு கொள்ளுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஆர்பிஐ தான் விவசாய சம்மந்தப்பட்ட எல்லா கடனையும் பார்த்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்குன்னு தனியாக ஒரு துணை நிறுவனமாக விவசாய மறுக்கடன் மேம்பாடுன்னு சொல்லிட்டு 1963 ஸ்டார்ட் பண்ணுச்சு. இருந்தாலும் அது பத்தலைன்னு சொல்லிட்டு அது வேணான்னு சொல்லிட்டு 1982 ஜூலை மாதம் விவசாயம் மற்றும் ஊரக மேம்பாட்டிற்கான தேசிய வங்கியை ஸ்டார்ட் பண்ணுச்சு. அதாவது நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், NABARD நபார்டு என்ற பேங்க் 1982ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணுறது. இது பாராளுமன்ற சட்டத்தின்படி தான் ஸ்டார்ட் பண்ணப்படுது. இது மொத்தம் 3 அடுக்காக இருக்குது. 3 அடுக்கு கூட்டுறவு கடன் முறையை கொண்டு இருக்குது. மாநில கூட்டுறவு வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கி, துவக்க மேலாண்மை கூட்டுறவு வங்கின்னு சொல்லிட்டு ஒரு 3 அடுக்கு கூட்டுறவு வங்கியை கொண்டு இருக்கிறது. விவசாய மற்றும் வட்டார ஊரக வங்கிகளுக்கு மறு கடன் கொடுக்கறது நபார்டாக இருக்குது. விவசாய கடனோட தலைமை அமைப்பாக இப்போ எது செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நபார்டு தான் இருக்குது. நபார்டோட மூலதன காசு வந்து, அதாவது மூலதன பண மதிப்பு வந்து ஆர்பிஐயும் இந்தியா கவர்மெண்ட்டும் சேர்ந்து சமமாக கொடுக்கிறது. ஆர்பிஐயோட துணைத் தலைவர் தான் நபார்டோட தலைவராக இருக்கார். ஆர்பிஐயோட துணைத் தலைவர் தான் நபார்டோட தலைவர். இப்போ நம்ம விவசாயத்துக்கெலாம் யார் கடன் கொடுக்குறா, விவசாயத்தில் தலைமையாக இருக்குன்னு பார்த்துறோம். அதுக்கடுத்து தொழில் அமைக்கிறதுக்கெலாம் யார் கடன் கொடுக்குறா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்திய அளவில் தொழில் நிறுவனங்களை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கடன் கொடுக்கறது மொத்தம் ஒரு 3 இருக்குது. இந்திய தொழில் நிதிக் கழகம், இந்திய தொழில் கடன் மற்றும் முதலீட்டுக் கழகம், இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி. இந்திய தொழில் நிதிக் கழகம் வந்து 1948 ஜூலை 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இந்திய தொழில் கடன் மற்றும் முதலீட்டுக் கழகம் 1955 ஜனவரி 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி 1976ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அது பார்த்திங்கன்னா இந்திய அளவில். மாநில அளவில் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிறுவனம் இருக்குது. மாநில நிதிக் கழகம், மாநில தொழில் மேம்பாட்டு கழகம். ஃபஸ்ட்டு இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கியை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தலாம். இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, IDBI 1976ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இதோட நோக்கம் என்னென்னா, தொழில் கடன் கொடுக்கறது, நிறுவனங்களோட அமைக்கிறதுக்காக கடன் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பேங்க் வேணும்னு சொல்லிட்டு தான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதை வந்து February 15, 1976 வரைக்குமே ஆர்பிஐயோட துணை அமைப்பாக தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அதே February 16, 1976க்கு அப்புறமா அதுலேருந்து பிரிச்சுடுவாங்க. இது வந்து இந்திய கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான தன்னாட்சி பெற்ற ஒரு கழகம். தன்னாட்சி பெற்ற கழகமாக எப்போ மாறியாச்சு? 1976 February 16. இதோட வேலை வந்து 2 பிரிவாக இருக்குது. மற்ற தொழில் நிதி நிறுவனங்களுக்கு நிதியளிப்பு ஒன்று, இன்னொன்று வந்து தொழில் நிறுவனங்களுக்கு நேரடியாக அல்லது மற்ற நிதியளிக்கும் நிறுவனங்களுக்கு கூட இணைந்தோ நேரடியாக கடன் வழங்குது. ஒன்று தொழில் நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கறது, இன்னொன்று வந்து நேரடியாக கொடுக்காம வேறு ஏதாச்சும் ஒரு மூலயமா கடன் கொடுக்கறது.
அது மட்டும் இல்லாமல் இது வந்து மைய அரசோட தொழில் நிதி கழகம், மாநில தொழில் நிதி கழகம், பட்டியல் மற்றும் கூட்டுறவு வங்கிகளுக்கெல்லாம் மறு கடன் கொடுக்கறது இதுதான் இருக்குது. இதில் வந்து வளர்ச்சி உதவி நிதி டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு நிதியை இது உருவாக்கி நிறுவனங்களுக்கு கொடுத்துள்ளது. இது அது மட்டும் இல்லாமல் அதிக முதலீட்டில் குறைந்த லாபம் வர்ற நிறுவனங்களுக்கு உதவுறதுக்காக தான் இதோட கடன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய நோக்கமாக இருக்குது. ஏன்னா அதிக முதலீடு பேஸ் பண்ணி லாபம் கம்மியாக வந்துச்சுன்னா அவங்களுக்கு நிறைய நஷ்டம் ஏற்படல. ஸோ அவங்களுக்கு முதலீடு நிறைய தேவைப்படும். அந்த முதலீடு ஈடுகட்டுறதுக்காக தான் இவங்க கடன் கொடுக்குறாங்க. 1982 வரைக்குமே ஏற்றுமதிக்கான நிதியும் ஐடிபிஐ தான் கொடுத்துட்டு வந்துச்சு. 1982 மார்ச்சுக்கு அப்புறமா தனியாக ஏற்றுமதி நிதிக்காக ஏற்றுமதி இறக்குமதி வங்கின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் ஸ்டார்ட் பண்ணாங்க. எக்ஸிம் பேங்க், EXIM பேங்க் 1982 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்து மாநில நிதி கழகங்கள், ஸ்டேட் ஃபினான்ஷியல் கார்ப்பரேஷன் SFCS, இது இந்திய அரசால் தான் ஏற்றப்பட்டுள்ளது. 1951 மாநில தொழில் நிதி கழக சட்டத்தின்படி ஏற்றப்பட்டது. இதோட நோக்கம் மாநிலத்தில் சிறு மற்றும் நடுத்தர தொழில் மேம்பாட்டினை ஏற்படுத்துவது. 1 கோடிக்கு மேலே பங்கீடு செய்த, அதாவது பங்கு மூலதனம் கொண்ட நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கறது தான் இதோட நோக்கம். அதிகபட்சமாக 60 லட்சம் வரைக்குமே கடன் கொடுக்கும். இது மறுநிதியாக தொழில் மேம்பாட்டு வங்கி கிட்ட இருந்து மாநில நிதி கழகத்துக்கு காசு கொடுக்குறது, அதாவது மறு கடன் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா IDBI இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி கிட்ட இருந்தால் மாநில நிதி கழகத்துக்கு காசு வருது. இது கடன் பத்திரங்களை விற்பது மூலமா RBI மற்றும் IDBI கிட்ட கடன் பெறுகிறது. மாநில நிதி கழகம் எதுக்கிட்ட இருந்து கடன் பெறுகிறது? RBI மற்றும் IDBI கிட்ட இருந்து கடன். இது கடன் தற்காலிக கடனாக கடன் வாங்குகிறது. அடுத்து மாநில தொழில் மேம்பாட்டு கழகம், இதை ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் சொல்லுவாங்க. SIDCO, ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், அப்படி இல்லைனா ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் சொல்லிட்டு சொல்லலாம். மாநில அரசால் அமைக்கப்பட்டது. மாநில அரசுக்கே உரிமையானது. தொழில் நிறுவனங்களுக்கு கடன் அளிக்கிறது. தொழில் மையம் அதனை தூண்டுகிறது. தனியார் பங்கேற்பை ஊக்குவிக்கிறது. முதலீடு கழகம் 26%, தனியார் 25%, பொதுமக்கள் 49%, தொழிற்பிள்ளை மற்றும் தொழில் மையம் அமைக்கிறது. மாநில அரசு மானியங்களை நிர்வகிக்கிறது. இதுக்கு யாருக்கிட்டேருந்து பணம் வருது? மறுநிதி எங்கேருந்து வாங்குகிறதுனா IDBI கிட்டேருந்து தான் பணம் மறுநிதி வாங்குகிறது. இதோட நோக்கம் பணவியல் கொள்கை. இதோட நோக்கம் பண அளிப்பு மற்றும் வட்டி விகிதத்தை மேலாண்மை செய்வது. அது மட்டும் இல்லாமல் பொருளியல் கொள்கையான பணவீக்கம், நுகர்ச்சி, வளர்ச்சி மற்றும் நீர்மைத்தன்மை அடைய மேற்கொள்ளும் வழியாக இதுக்கு. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறமா அமெரிக்காவில் ஒரு மந்த நிலை ஏற்பட்டுச்சு. அந்த மந்த நிலையை ஃபில்டன் பிரைட்மென்ன்றவர் ஒரு புக் எழுதி அதுக்கு நோபல் பரிசு பெற்றார். 1976 மில்டன் பிரைட்மென்ன்றவர் நோபல் பரிசு பெற்றார். அந்த புக்கோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய அரசுகளின் பணவியல் வரலாறு. அமெரிக்க ஐக்கிய அரசுகளின் பணவியல் வரலாறு 1867 to 1960. மானிட்டரி ஹிஸ்ட்ரி ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ். பணக்கொள்கையிலே 2 கொள்கை இருக்குது. விரிவாக்க பணக்கொள்கை, சுருக்க பணக்கொள்கைன்னு சொல்லிட்டு 2 கொள்கை இருக்குது. பணவியலோட அதிகார அமைப்பு மைய வங்கிக்கிட்ட தான் இருக்கும். விரிவாக்க பணக்கொள்கையை மலிவு பணக்கொள்கையை சொல்லுவாங்க. அதாவது விரிவாக்க பணக்கொள்கை எக்ஸ்பென்ஷனரி மானிட்டரி பாலிசியாக மலிவு பணக்கொள்கையை சொல்லுவாங்க. சீப் மணி பாலிசின்னு சொல்லுவாங்க. இது பொருளாதாரத்தை நிலைப்படுத்து. குறைவான வட்டி வேகமான பண அளிப்பை ஏற்படுத்தும். வேலைவாய்ப்பின்மைக்கு எதிரானது. ஸோ வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கும். தொகு தேவை மற்றும் பணிகளுக்கான தேவை அதிகரித்து GDP குறுகிய வளர்ச்சியை தூண்டும். சுருக்க பணக்கொள்கை. சுருக்க பணக்கொள்கைக்கு இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். சுருக்க பணக்கொள்கையை அருமை பணக்கொள்கைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு அப்படியே எதுக்கு விரிவாக்க பணக்கொள்கைக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். வட்டி அதிகமாகி பண அளிப்பு குறைவும். விரிவாக்கத்தில் வட்டி குறைந்து பண அளிப்பு அதிகமாகும். சுருக்க பணக்கொள்கையில் வட்டி அதிகமாகி பணம் குறையும். அதே மாதிரி இது வேலை வாய்ப்பின்மையை அதிகரிக்கும். விரிவாக்கம் வேலை வாய்ப்பை குறைத்து வேலையை அதிகரிக்கும். இது வேலை வேலையின்மையை அதிகரிக்கும். பணக்கொள்கையில் 2 நிலை இருக்குது. ஒன்று பணம் வீக்கம், இன்னொன்று மந்த நிலை. பண வீக்க காலத்தின் போது கடன் பெறுதல் எளிதாக இருக்கும். நுகர்வோர் அதிகம் நுகர்வோர், வியாபாரம் விசாலமாகும். அதிக மக்கள் வேலை பெறுவர், மக்கள் அதிக செலவு செய்வர். இது பணவீக்கத்தின்பது. மந்த நிலை என்பது கடன் பெறுவது கடினமாக இருக்கும். நுகர்வோர் குறைவாக நுகர்வோர், வியாபார விரிவாக்கம் தள்ளி போகும், வேலையின்மை அதிகரிக்கும், உற்பத்தி குறையும். அடுத்து பணவியல் கொள்கையோட நோக்கம். பணவியல் கொள்கை ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளை கொண்டிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா பணத்தோட நடுநிலைத்தன்மை, பரிவர்த்தனை விகிதத்தின் நிலைத்தன்மை, விலையை நிலைப்படுத்த, முழு வேலைவாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி, செலுத்தல் சமநிலையை பேணுதல் போன்ற ஒரு 6 கொள்கைகளை கொண்டிருக்கிறது. பணத்தோட நடுநிலைத்தன்மையை பற்றி விக்ஸ்டேட், ஹேயக் மற்றும் ராபர்ட்சன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா
பணம் வந்து பொருளாதாரத்தில் நடுநிலைத்தன்மையை கொண்டதாக இருக்க வேண்டும்னு சொல்லிட்டு சொல்கிறார். பணவியல் அதிகார அமைப்பு பொருளாதாரத்தில் பணம் நடுநிலைத்தன்மை நோக்கம் கொண்டதாக இருக்க வேண்டும். பணத்தில் ஏற்படுற மாற்றமே பொருளாதார ஏற்றத்தாழ்வுக்கு அடிப்படை காரணம். பணவியல் மாற்றங்கள் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கும் நாட்டின் பொருளாதார அமைப்பில் விலகலையும் இடையூறுகளையும் ஏற்படுத்தும். யார் சொல்கிறா? விக்ஸ்டேட், ஹேயக் மற்றும் ராபர்ட்சன் விவரிக்கிறார். அதுக்கடுத்து விகித நிலைத்தன்மை. பணவியல் கொள்கையோட பாரம்பரியமான நோக்கமானது தான் விகித நிலைத்தன்மை. இது வந்து பொன்திட்ட அமலில் இருந்தபோது இருந்த ஒரு முக்கிய விகித நிலைத்தன்மை ஒரு முக்கிய நோக்கமாகும். இதை என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுது தங்கம் உள்வருகிறதோ அப்பொழுது பணமும் கடனும் விரிவடைகிறது. எப்பொழுது தங்கம் வெளி செல்கிறதோ அப்பொழுது பணமும் கடனும் சுருங்குகிறது. நெக்ஸ்ட்டு பன்னாட்டு நிலைத்தன்மை. பன்னாட்டு நிலைத்தன்மையை பற்றி கார்ல்ஸ் அண்டு கீன்ஸ் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, விலை நிலைத்தன்மைன்றது விலை மாறாமல் நிலையாக இருப்பதோ விலை தேக்கமடைவதோ இல்லை, மிதமான விலையேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல்ஸ் மற்றும் கீன்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து முழு வேலைவாய்ப்பு. முழு வேலைவாய்ப்பை பற்றி கீன்ஸ் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அது என்ன புத்தகம்னா, வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணத்திற்கான பொது கோட்பாடு. 1936ஆம் ஆண்டு எழுதியிருக்கார். 1936 வேலைவாய்ப்பு மற்றும் வட்டி மற்றும் பணத்திற்கான பொது கோட்பாடு, ஜெனரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணின்னு சொல்லிட்டு யார் எழுதுனா? கீன்ஸ். அதுக்கப்புறம் பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சி வந்து நீண்ட காலத்தில் உண்மை தலாய் வருவோம் அதிகரித்து செல்லும் நடவடிக்கை தான் பொருளாதார வளர்ச்சி சொல்லுவாங்க. இது வந்து நீடித்த பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தும். அதுக்கடுத்து செலுத்து நிலையில் சமநிலையை பேணுதல். உலகப்போருக்கு அப்புறமா வணிபத்தில் சமனற்ற நிலை தோன்றுச்சு. இந்த நிலையில் அந்நிய செலவாணி பிரச்சனை நிறைய ஏற்பட்டுச்சு. அதன் காரணமாக பற்றாக்குறை பொருளாதாரத்தை மாற்றணுன்றதுக்காக குறைந்த வளர்ச்சி நாடுகள் வந்து இறக்குமதியை குறைச்சிக்கிட்டு ஏற்றுமதியும் குறைச்சிக்கிட்டு ரெண்டுத்தையும் சமமாக பேசுறது சமநிலையில் வைத்தது தான் செலுத்து சமநிலையில் சமநிலை பேணுதல்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து சமீப காலத்தில் பேங்கிங் சிஸ்டத்தில் என்னென்ன முன்னேற்றம் அடைந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மின்னணு வங்கி முறை, பேங்கிங், நிகழ்நிலை வங்கி முறை, ஆன்லைன் பேங்கிங், இணைய வங்கி முறை, இன்டர்நெட் பேங்கிங், இந்த மாதிரி நிறைய பேங்கிங் சிஸ்டம்ஸ்லாம் வந்துச்சு. இப்போது பேங்க்கில் ஒரு வாடிக்கையாளர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அவங்க பேங்க்குக்கு போயிட்டு அவங்க காசு எடுக்கிறதோ இல்லை காசு போடுறதோ இல்லாமல் ஆன்லைனில் பண்ணலாம். இந்த மாதிரி ஆன்லைனில் பண்ணுறது டெக்னாலஜி மூலமாக வளர்ச்சி அடைந்துருச்சு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பேங்க்கோட வாடிக்கையாளர் வந்து வேறொரு பேங்க்கில் இருக்க வேறொரு வாடிக்கையாளருக்கு பேங்க்குக்கு போகாமலே ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அக்கௌண்ட்டுக்கு காசு போடலாம். அந்த மாதிரி காசு போடுறது 2 மெத்தடில் இருக்குது. ஒன்று ஆர்டிஜிஎஸ், ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட், நிகழ்நேர பொருள் திரள் தீர்வுகள். இன்னொன்று பார்த்திங்கன்னா தேசிய மின்னணு வழி பண பரிவர்த்தனம், நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், NEFT. ஃபஸ்ட்டு நெஃப்ட் வந்து ஒரு தொகுப்பு பரிமாற்றம் செய்யப்படுகிறது. எனவே லேட் ஆகும், தாமதமாகும். தொகுப்புனா கொஞ்சம் கொஞ்சமாக போட முடியும், அதனால் லேட் ஆகும். ஆர்டிஜிஎஸ் வந்து நிகழ் நேரத்தில் பரிமாற்றம் செய்யறதுனால அது சீக்கிரமாக போட்டுருவாங்க. நெஃப்ட் வந்து காலை 8 மணிலேருந்து சாயந்தரம் 6:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். சனிக்கிழமை மதியம் 12:30 வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். ஆர்டிஜிஎஸ் வந்து காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 4:30 வரைக்கும், அதாவது மாலை 4:30 வரைக்குமே ஓப்பனில் இருக்கும். சாட்டர்டே டைமில் பார்த்திங்கன்னா 1:30 வரைக்கும் தான், மதியம் 1:30 வரைக்கும் தான் இருக்கும். நெஃப்ட்டில் குறைந்தபட்ச அமௌண்ட் கிடையாது. நீங்கள் இவ்வளோ தான் போடணுன்னு சொல்கிறேன், எவ்வளோ வேணால் போடலாம். ஆர்டிஜிஎஸில் குறைந்தபட்சமாக 2 லட்சத்துலேருந்து தான் போட முடியும். ஸோ இதுதான் நெஃப்ட்டுக்கும் ஆர்டிஜிஎஸ்க்கும் இருக்க தொடர்பு, டிஃப்ரெண்ட், இது எல்லாமே. இப்போ நம்ம அக்கௌண்ட்டுக்கு எப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அதுக்கடுத்து இப்போ நம்ம எப்படி பேங்க்குக்கு போகாமல் மணி எடுக்கிறது, காசு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் பணம் எடுக்கிறதுக்கு தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம், ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின், அதாவது ATM சொல்லிட்டு ஒன்று 1967ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தினாங்க. இந்தியாவில் பயோமெட்ரிக் முறை கத்தார் தேசிய வங்கி ATMல பயன்படுகிறது. அது அப்புறமா பேடிஎம்னா என்னென்னு பார்த்துக்கலாம். பேடிஎம் வந்து ஒரு மின்னணு வர்த்தக பண வழங்கும் முறை. ஆன்லைனில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் பேடிஎம். பணம் வழங்கும் வங்கி பேடிஎம் பேங்க்கு. இதை ஆகஸ்ட் 2015 RBI கிட்டேருந்து உரிமை வாங்கி இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதை விஜய் சர்மா கேல்கர் 51%, ஓன் 97 கம்யூனிகேஷன் 39% மற்றும் ஓன் 97 கம்யூனிகேஷன் துணை நிறுவன் 10%ன்னு சொல்லிட்டு பங்கு செய்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பற்று அட்டைனா டெபிட் கார்டுன்றது நம்மக்கிட்ட இருக்க, நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க காசு இருக்கிறதா டெபிட் கார்டு. அதுக்கடுத்து கடன் அட்டைன்றது இப்போது ஒரு நிறுவனம், ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு கடன் அட்டை கொடுத்து நீங்கள் அதில் எவ்வளோ வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் அது முடிச்சிட்ட அப்புறமா நீங்கள் மறுபடியும் அதை வட்டி மூலியமாக அந்த நிறுவனத்துக்கு செலுத்துறது தான் கடன் அட்டை, அதாவது கிரெடிட் கார்டு.
ஓகே, நம்ம இது வரைக்கும் இந்த லெசனில் இவ்வளோதான் பார்த்துருக்கோம். இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் எதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆண்டுகள்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1656 உலகின் ஃபஸ்ட்டு மைய வங்கியான ஸ்வீடன் நாட்டு ரிசர்வ் வங்கி ஸ்டார்ட் பண்ணாங்க. உலகின் ஃபஸ்ட்டு மைய வங்கி எது? ஸ்வீடன் நாட்டு ரிசர்வ் வங்கி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1656. இது 1656. இது 1656 ஸ்டார்ட் பண்ணாலும் 1897 தான் பணத்தை வெளியிடுறதுக்கான உரிமத்தை இது பெற்றுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே 1864 இங்கிலாந்து வங்கி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது ஸ்வீடன் வங்கி. அது பணம் வெளியிடுறதுக்கான உரிமை பெற்றது 1897. ஆனால் அதுக்கு முன்னாடியே 1864 இங்கிலாந்து வங்கி, பேங்க் ஆஃப் இங்கிலாந்தோட மைய வங்கி பணத்தை வெளியிட்டுருச்சு. அதுக்கப்புறம் 1920 பன்னாட்டு நிதி மாநாடு, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் கான்ஃபரன்ஸ் ஒன்று ஃப்ரான்ஸில் நடத்தினாங்க. 1921 to 1954 தான் நிறைய நாடுகளில் நிறைய மைய வங்கிலாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. 1921 தென்னாப்பிரிக்காவில் ரிசர்வ் வங்கி ஸ்டார்ட் பண்ணாங்க. 1928 சீனாவில் மைய வங்கி ஸ்டார்ட் பண்ணாங்க. 1934 நியூசிலாந்து ரிசர்வ் வங்கி ஸ்டார்ட் பண்ணாங்க. 1934 தான் இந்திய ரிசர்வ் வங்கி அது ஸ்டார்ட் பண்ணாங்க. 1950 சிலோன் மைய வங்கி. 1954 இஸ்ரேல் மைய வங்கி. 1770 இந்தியாவின் ஃபஸ்ட்டு வங்கி ஹிந்துஸ்தான் வங்கி வெள்ளையர் ஆட்சியில் ஸ்டார்ட் பண்ணாங்க. 1770 இந்தியாவோட ஃபஸ்ட்டு வங்கி ஹிந்துஸ்தான் வங்கி ஆங்கிலேயர் ஆட்சியில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்தியா வங்கி பிரசிடென்சி வங்கிகளாக கட்டுப்படுத்தப்பட்டது. 3 பிரசிடென்சி வங்கிகள் இருந்தது. வங்காள வங்கி, மும்பை வங்கி, சென்னை வங்கி. வங்காள வங்கி பேங்க் ஆஃப் பெங்கால் 1809 ஸ்டார்ட் பண்ணாங்க. மும்பை வங்கி பேங்க் ஆஃப் பாம்பே 1840 ஸ்டார்ட் பண்ணாங்க. சென்னை வங்கி பேங்க் ஆஃப் மெட்ராஸ் 1843 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1934 சட்டப்படி 1935 ஏப்ரல் 1 RBI அமைக்கப்பட்டது. 1949 ஜனவரி 1 தேசியமயக்கப்பட்டது. 1937 அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கல்கத்தாவில் மும்பைக்கு மாற்றினாங்க. ஷெர்ஷா சூர் ஃபஸ்ட்டு ரூபாயை, அதாவது முதல்ல ரூபாய்ன்றதை ஒன்று வெளியிட்டார். ஒரு ரூபாய்க்கு 40 செம்பு நாணயம் சொல்லிட்டு வெளியிட்டார். 1995 அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். 2007 செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டம், த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் 2007. சர்வதேச பண நிதியம், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். 1995 வங்கி குறைதீர்ப்பாய சட்டம், பேங்கிங் ஓம்புட்ஸ்மேன். இந்தியா வங்கி நெறிமுறை மற்றும் மதிப்பீடுகள் வாரியம், பேங்கிங் கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா, BCSBI. 1934 பிணைய பரிவர்த்தனை சட்டம், அமெரிக்கா. 1982 ஜூலை நபார்டு RBIயிடமிருந்து உரிமை பெற்றது. 1963 ஜூலை விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம். 1948 ஜூலை 1 இந்திய தொழில் நிதி கழகம். 1955 ICICI இந்திய தொழில் கடன் மற்றும் முதலீட்டு கழகம், இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கோஆபரேஷன் ஆஃப் இந்தியா. 1976 பிப்ரவரி 15 இந்திய தொழில் மேம்பாட்டு கழகம், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, IDBI. RBIயின் துணை அமைப்பு. 1976 பிப்ரவரி 16 IDBI தன்னாட்சி பெற்றது. 1982 மார்ச் ஏற்றுமதி இறக்குமதி வங்கி, எக்ஸிம் பேங்க். 1951 மாநில தொழில் நிதி கழகம், ஸ்டேட் ஃபினான்ஷியல் கார்ப்பரேஷன்ஸ். பணவியல் கொள்கை, மில்டன் பிரைட்மேன் நோபல் பரிசு பெற்றார் 1976. 1930 உலக பெருமந்தம் காரணமாக அமெரிக்க ஐக்கிய அரசுகள் பணவியல் வரலாறுன்ற புக்கு 1976 நோபல் பரிசு பெற்றார். அமெரிக்க மைய வங்கி ஃபெடரல் ரிசர்வ் வங்கியோட குரல்படியெல்லாம் அந்த புக்கில் இருக்குது. 1936 வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணத்திற்கான பொது கோட்பாடுன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் கீன்ஸ் எழுதினார். 1967 தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம், ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் உருவாக்கப்பட்டது. 2015 ஆகஸ்ட் பேமெண்ட் பேங்க், பேடிஎம் RBI கிட்டேருந்து உரிமம் பெற்றது. அடுத்து இந்த லெசனோட புக் கொஷினில் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஒரு வங்கி என்பது ஆன்சர் நிதி நிறுவனம். ஒரு வங்கி என்பது நிதி நிறுவனம். செகண்ட் கொஷின், ஒரு வணிக வங்கி செய்யும் வேலை, வைப்புகளை ஏற்றுக்கொள்வது, கடன் வழங்குவது. தேர்ட் கொஷின், வணிக வங்கிகளின் பணிகளின் இரு பெரும் பிரிவு, முதன்மை பணி, இரண்டாம் நிலை பணி, மற்ற பணி. இவை மூன்றுமே வணிக வங்கிகளோட பணிகள் தான். ஃபோர்த் கொஷின், வங்கி கடன் என்பது எதை குறிப்பிடுகிறது? ஆன்சர், கடன், பணம் மற்றும் முன்பணம். கடன், பணம் மற்றும் முன்பணம். ஃபிஃப்த் கொஷின், கடன் உருவாக்கம் என்பதன் பொருள்? ஆன்சர், கடன் மற்றும் முன்பணம் பெருக்கம். சிக்ஸ்த் கொஷின், வங்கியிலா நிதி நிறுவனங்கள் டேஷ் வைத்திருப்பதில்லை, வங்கி உரிமம். வங்கியிலா நிதி நிறுவனங்கள் டேஷ் வைத்திருப்பதில்லை, வங்கி உரிமம் வைத்திருப்பதில்லை.
7th கொஷின், மைய வங்கி நாட்டின் டேஷ் அதிகார அமைப்பு, பணவியல் அதிகார அமைப்பு. 8th கொஷின், வங்கிகளின் வங்கி என அழைக்கப்படுவது இந்திய ரிசர்வ் வங்கி. 9th கொஷின், கடைசி நேரத்தில் உதவும் உற்ற நண்பன் என்ற பணியினை செய்வது மைய வங்கி. 10th கொஷின், வங்கி விகிதம் என்பது முதுநிலை பத்திரங்கள் மறு தள்ளுபடி செய்வது. 11th கொஷின், ரேப்போ விகிதம் என்பதன் பொருள் RBI வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடன் வட்டி விகிதம். 12th கொஷின், நெறிமுறை தூண்டல் என்பது தூண்டுதல் நடவடிக்கை. 13th கொஷின், விவசாய மறுநிதி மேம்பாட்டுக் கழகம் துவங்கப்பட்டது ஜூலை 1, 1963. 14th, நாபார்டு வங்கி எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? ஜூலை 1952. 15th, ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி வங்கி துவங்கப்பட்டது மார்ச் 1952. 16th, மாநில நிதிக் கழகம் எந்த சட்டத்தின் கீழ் துவங்கப்பட்டது? இந்திய அரசு சட்டத்தின் கீழ். 17th, பணவியல் கொள்கையை வடிவமைப்பது மைய வங்கி. 18th, நிகழ்நிலை வங்கியகம் என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இணைய வங்கி. 19th கொஷின், ATM என்பதன் விரிவாக்கம் தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம், ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். 20th கொஷின், 2016 பண மதிப்பு நீக்கம் எந்தெந்த மதிப்புகளுக்கு ஏற்படுத்தப்பட்டது? 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் முடிஞ்சு இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.